இங்க அன்சு அப்படின்ற ஒரு பையன் அவன் ஸ்கூல்ல படிக்கிற எல்லா பசங்களையும் ரேகிங் அப்படின்ற பேர்ல கொடுமைப்படுத்திட்டு இருக்கான். இவன் பசங்களை மட்டுமே இல்லாம அந்த ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுங்க, இவன் கிளாஸ் டீச்சர்ஸ், இந்த ஸ்கூலோட பிரின்சிபல், இந்த ஸ்கூல்ல வேலை செய்யற ஆயமா, ஏன் ஈவன் அந்த ஸ்கூலுக்கு வெளியே கடை போட்டிருக்க ஆயா முதல் கொண்டு இவன் அடி வாங்காத ஆளுங்களே கிடையாது. சோ என்னதான் இவன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் ஆனா யாராலையுமே இவன் எதுவுமே பண்ண முடியல. அது காரணம் என்ன அப்படின்னா இவனோட அப்பா வந்துட்டு இந்த ஊர்லயே பெரிய பில்லியனரு. ஏன் ஈவன் அந்த ஸ்கூலை கூட அவர் தான் கட்டி கொடுத்துப்பாருன்னா பாருங்க. சோ இப்படி இவனுக்கு ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கிறதுனால இவன் எதிர்த்து யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாம இவன் பண்ற கொடுமைகள் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சோ இப்படியே போயிட்டு இருக்கு. அப்பதான் ஒரு நாள் அந்த ஸ்கூலுக்கு புதுசா ஒரு டீச்சர் வந்து ஜாயின் பண்றாங்க. சோ அப்படி வந்து ஜாயின் பண்ண அந்த டீச்சர் இவனை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டு நேரா இவன்ட்டு வந்து ஏன்ப்பா அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க, இதெல்லாம் நல்லாவா இருக்குது, இப்படி எல்லாம் பண்ணலாமா, பார்க்க இவ்வளவு நல்ல பையன் மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் நல்லபடியா தான் அட்வைஸ் பண்றாங்க. ஆனா இவன் எப்படிப்பட்ட கேடு கட்டவன்னு சொல்லிட்டு இந்த டீச்சருக்கு தெரியாது. அவன் என்ன சொல்லிடுறான் அப்படின்னா, தா யாரடி நீ எனக்கு வந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருக்க, வந்தமா பாடம் எடுத்தமா போனமான்னு இருக்கணும் சரியா, ஆமா நான் அப்படிதான் பண்ணுவேன், உன்னால என்ன புடுங்க முடியுமோ புடிங்கோ போ அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை அசிங்கமா திட்டினது மட்டும் இல்லாம சிகரெட்டை பிடிச்சி மூஞ்சிலே புகை விட்டு இன்னும் பயங்கரமா அசிங்கப்படுத்திடுறான். அவ்வளவுதான். இதனால அந்த டீச்சர் வந்துட்டு பயங்கரமா ட்ரிகர் ஆயிராங்க. பட் இருந்தாலும் வாடா அவனுக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கோவத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு அப்படியே எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிட. இங்கதான் கதையில ஒரு திருப்பம். அது என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த டீச்சர் வந்துட்டு மத்த டீச்சர்ஸ் மாதிரி நார்மலான ஆளே கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடி இவங்க ஒரு பயங்கரமான நம்பர் 1 பாக்ஸரா இருந்திருப்பாங்க. ஆனா சம் சிச்சுவேஷன் காரணமா அந்த பாக்ஸிங் கரியர் எல்லாம் தூக்கி போட்டு இந்த மாதிரி டீச்சர் வேலைக்கு வந்திருப்பாங்க. சோ இப்ப பண்ணதுனால இவங்க பயங்கரமா கடுப்பாயி இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு யாருக்கும் அடையாளம் தெரியாத மாதிரி பூனை மாஸ்க் எல்லாம் போட்டு நேரா அவன் இருக்க இடத்துக்கு போயிட்டு அவனோட கேங்க பொழந்து எடுக்க ஆரம்பிச்சாங்க. மனசுல அவனுக்கு என்ன பெரிய பருப்பு நினைப்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள போட்டு பிரிச்சேரிய. ஆக்சுவலி அவனே ஒரு பாக்ஸர் தான். ஆனா அந்த கேங்ல யாராலுமே அவங்களை டச் கூட பண்ண முடியல. சோ இப்படி இவங்க அன்னைக்கு நைட் அவனை பொலக்கடிச்சு விளக்கேத்திர இந்த நியூஸ் அடுத்த நாளே ஸ்கூல் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிடுது. சோ இவ்வளவு நாளா இவனை பார்த்து பயந்துட்டு இருந்த பசங்க எல்லாருமே, தம்பி நேத்து நைட் அவனை பூனை மாஸ்க் எல்லாம் போட்டு வந்து பொழந்து எடுத்துருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி விட்டு இவனை அசிங்கமா பேச, இதனால இவன் பயங்கரமா கடுப்பாயிரான். அடிச்சவன் அவனே தெரியாம எவன்டா நேத்து வந்து என்ன அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருப்பாச்சி படத்துல வர வில்லன்ஸ் மாதிரி அவன் பேர் ஏதோ கிரிவலமா தேடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் ஃபுல்லா இவன் தேடிட்டு இருக்க. ஆனாலும் இவனால கண்டுபிடிக்க முடியல. அப்பதான் இவனுக்கு வந்துட்டு ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னா, நேத்து நடந்த சண்டையில இவங்க கேங்ல இருக்க ஒருத்தன் அந்த டீச்சர் கையில கோடு போட்டிருப்பான். சோ அந்த கோடு மேட்டர் இவனுக்கு ஞாபகம் வந்ததும் அந்த கோடை லீடா வச்சுக்கிட்டு தேடுங்கடா எல்லா பசங்களோட ரைட் ஹேண்டி செக் பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஸ்கூல்ல இருக்க எல்லா பசங்களோட ரைட் ஹேண்டி செக் பண்ணிடுறான். ஆனா நமக்கே தெரியல யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, பின்ன வேற யாரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டு இருக்கும் போது அப்பதான் அந்த டீச்சர் வந்துட்டு அப்படியே இவனுக்கு முன்னாடி போறாங்க. அப்படி அவங்க போகும்போது அப்ப சடனா 2 பசங்க அவங்களை இடிக்கிற மாதிரி வந்துற. அப்ப இந்த டீச்சர் வந்துட்டு அப்படியே அசால்ட்டா ரொம்பவே கூலா அப்படியே மூவ் ஆகி போக அவங்க போட்ட அந்த மூவ் எல்லாம் பார்த்தவன் கண்டிப்பா அந்த டீச்சர் தான் என்ன போட்டு பொந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு